மக்கள் விரோத திமுக அரசுக்கு தொடர்ந்து நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருவதை இந்த நாடு முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணியத்திற்கு கவலைப்பட்டு அவர்கள் புகார் தருவது என்பது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி அந்த வளாகத்துக்குள்ளே இருக்கிற போது திமுக கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இன்றைக்கு பல்கலைக்கழகம், இந்திய நாட்டினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகம், படிக்கின்ற போதே வேலைவாய்ப்பை பெறுகிற பல்கலைக்கழகம், அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அண்ணா பல்கலைக்கழகத்து வளாகத்திற்குள்ளே ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்று இருக்கிறது என்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. இதில் கொடுமை என்னவென்று சொன்னால், அந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி விசாரிப்பதற்கு காவல்துறை அந்த வளாகத்திற்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போக வேண்டியது இருக்கிறது. ஆனால் அந்த குற்றவாளி 20 வழக்குகளை கொண்டிருக்கிற குற்றப்பதிவேட்டில் இருக்கிற அந்த குற்றவாளி எப்படி சர்வ சுதந்திரமாக அங்கே உலாவி வந்தார் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையிலே, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த குற்றவாளி உச்சரித்த சார் யார், இப்போது தமிழ்நாடு முழுவதும் அந்த புள்ளிராஜா யார் என்பதை போல அந்த சார், அந்த மோர் யார் என்பதுதான் இப்போது ஒன்ஸ் மோராக தமிழ்நாடு முழுவதும் கேட்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவில் அந்த போஸ்டர் ஒட்டினால் அதை காவல்துறையை, காக்கி உடையணிந்த காவல்துறையை அந்த போஸ்டரை கிழித்து கைது செய்கிற ஒரு நடவடிக்கையை நாம் பார்க்கிறோம். இப்போது தமிழகம் முழுவதும் 82 மாவட்டங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற மக்கள் நலன் சார்ந்திருக்கிற கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டார்கள். அதன் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி கேட்டோம். அப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மறைவை ஒட்டி இது ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கு மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி கள்ளிக்குடியிலே தம்பி கண்ணன் அவர்களும், தம்பி ராமையா அவர்களும், தம்பி பிரபு அவர்களும், தம்பி ராஜா அவர்களும் இந்த ஏற்பாட்டை செய்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இது உடனடியாக அரசு, கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிற அரசு விழித்து கொள்ள வேண்டும். இதில் என்னவென்றால், இன்றைக்கு அரசு அக்கறையோடு இருக்க வேண்டிய அரசு, இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, இது எதுவும் நடைபெறாத மாதிரி, இந்த நாட்டிலே எதுவுமே நடைபெறாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறது. இதுதான் மக்களை உச்சபட்ச கோபத்திலே கொண்டு போய் இருக்கிறது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டம் சாபர் சாதிக் அவர்கள் அந்த குற்றவாளியை கைது செய்கிற போது நீதிமன்றம் இது குறித்து என்ன கண்டனம் தெரிவித்தது என்பது நாடு அறியும். நாடு முழுவதும் கிராமங்கள் தோறும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து இருக்கிறது. இந்த உடனடியாக தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் நீதிமன்றமே குழுவை அமைக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டிருக்கிறதே, மதுவிலக்கு பிரிவு என்ன செய்தது என்று நீதிமன்றம், நீதி அரசர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி கற்பழிப்பில் இன்றைக்கு நீதி அரசர்கள் இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி தொடர்ந்து இந்த அரசு நீதி அரசுடைய கண்டனத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறது. இது தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்கிற பொது நலத்தோடு இந்த அராஜக நடவடிக்கைகள், அவல நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பொது நலத்தோடு தான் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்திருக்கிற துரைப்பாண்டியன் அவர்களும், தமிழ்ச்செல்வன் மாவட்ட கழக துணைச் செயலாளர்களும் அனுமதி கேட்டார்கள். ஆனால் இப்போது நம்முடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎஸ்பி அவர்கள், டிஎஸ்பி அவர்கள், இன்ஸ்பெக்டர் அவர்கள் மற்றும் நம்முடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லோரும் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று சொன்னார்கள்.
அப்படியானால் எங்களை வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்கிறீர்களா என்று கேட்கிற போது, இல்லை, உங்களை அனுமதிக்க முடியாது, உங்களை கைது செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எதற்கு ரீசன் சொல்லுங்கள். எஃப்ஐஆர் என்பது குழந்தைகள் பெண்கள் குற்றம் சாட்டுகிற அந்த எஃப்ஐஆர் என்பதை பாதுகாக்க வேண்டும், ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்பத விதியை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நீதியரசர்கள் கேள்வி கேட்கிற போது அரசு தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? இது டெக்னிக்கல் எரர், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தவறு என்று சொல்கிறார். அப்படியானால் நீதியரசர்கள் திரும்பவும் கேள்வி கேட்கிறார்கள். அப்படியானால் 5 பேர்கள் அதை டவுன்லோடு செய்திருக்கிறார்களே, இதனாலே அந்த குழந்தையுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறதே, அந்த குழந்தையுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இனி எப்படி தமிழ்நாட்டிலே இது போன்ற நிலை வருகிற போது துணிந்து புகார் கொடுப்பதற்கு முன் வருவார்கள்? ஆகவே காவல் நிலையத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தருவதே அரிதிலும் அரிதாக இருக்கிறது. அப்படி புகார் கொடுத்தால் இப்படி வெளியிட்டு இதை அச்சுறுத்த வகையில் இருக்கிறதை நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. ஆகவே இப்போ நடைபெறுவது அரசா? இது காட்டு தர்பார் அரசாக இருக்கிறது. தொடர்ந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி இது போன்ற செயல்களை எப்படி இந்த மக்கள் இன்றைக்கு கடந்து போக முடியும்? ஆகவே இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும், இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற அடிப்படையில், இது ஒரு சம்பவம் அல்ல, இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எங்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். புதுக்கோட்டையில் நடைபெற்ற சம்பவம், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை கூட கற்பழிக்கிற ஒரு கொடூரமான மிருக அரக்க குணத்தோடு இன்றைக்கு இருப்பதை இந்த அரசு தண்டிக்கவே இல்லை, அதை கண்டிக்கவும் இல்லை. அதனால்தான் இந்த துணிச்சல் இந்த குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். இந்த கையாளாகாத அரசு ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த திமுக ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புகிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம், இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதை அறிவித்திருக்கிறார்கள். இது முன்னோட்டம் தான். ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளுக்கெல்லாம் காவல்துறை எங்கள் நண்பர்கள் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மக்களின் நண்பர்கள் தான், அதிலே மாற்று கருத்து அல்ல. உங்களுடைய ஹைகமாண்ட் சொல்வதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதிலே மாற்று கருத்து அல்ல. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நிச்சயமாக உறுதியாக அடுத்த ஆண்டு எல்லாம் ஜனவரி பிறக்கிற போது புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே அம்மாவுடைய ஆட்சி மலரும். அப்போது நாங்கள் உங்கள் நண்பராக இருப்போம், நீங்கள் எங்கள் நண்பராக இருப்பீர்கள். இது போன்ற அடக்குமுறைகளுக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் பின்வாங்க மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், ஓடி ஒழிய மாட்டார்கள். இங்கே எங்களை ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் நீங்கள் அடைத்து வைத்தாலும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் அம்மாவின் ஆட்சி இந்த தாய் தமிழகத்திலே மலருகிற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, அடக்குமுறையால் ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று சந்தோஷப்பட வேண்டாம். இது முன்னோட்டம்தான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஆகவே இன்னும் பல போராட்டங்களை இந்த திமுக அரசு சந்திக்க வேண்டியிருக்கிறது. அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலெல்லாம் தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலே பொய் பிரச்சாரங்களுக்கே அனுமதி வழங்கப்பட்டது. இப்போது நடைபெற்ற இந்த அவல நிலையை மக்களிடத்தில் விளக்கி சொல்வதற்கு கூட அனுமதி இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த காவல்துறை இது பாரபட்சமான காவல்துறையாக இருக்கிறது? இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கு பாரபட்சமாக செயல்படுவது கண்டு வேதனையாக இருக்கிறது. ஆகவே இது போன்ற அடக்குமுறைகளை எல்லாம் நீங்கள் தொடர்வீர்களானால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மக்களுக்கான போராட்டம். இறுதியாக நிறைவாக சொல்லுகிறேன், நீங்கள் எங்களை எவ்வளவு அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டாலும், அதிகார துஷ்பிரயோகம் செய்தாலும், மக்கள் பிரச்சனைகளுக்காக உயிரையும் விட துணிந்தவன் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன், அம்மாவின் தொண்டன், புரட்சித் தலைவருடைய தொண்டன், புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தொண்டன் என்பதை சொல்லி, புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலரும். அதுதான் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுதான் ஒரு புனித நாளாக நல்நாளாக அமையும் என்பதை சொல்லி, இந்த அராஜக ஆட்சி அகற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். वापस मांगे
தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்